श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति सञ्चारपद्धति श्लोकं 287 मातस्त्रयी मयतया चरणप्रमाणे द्वे विक्रमेषु विविधेषु सहायभूते नाथस्य साधुपरिरक्षणकर्मणि त्वं दुष्कृत् विनाशनदशासु विहङ्गराजः. பதபதார்த்தம். ஹே மாதா, தாயாராயிருக்கின்ற பாதுகையே, த்ரயி மயதையா, வேதத்தினால் நிரம்பியிருக்கையோடே கூடிக்கொண்டிருக்கின்ற, சரணப்பிரமானே, திருவடிக்கு அளவாயிருக்கின்ற, த்வே இரண்டுகள், விவிதேஷு அநேக விதங்களான, விக்ரமேஷு சஞ்சாரங்களிலே, நாதஸ்ய பெருமாளுக்கு, சகாய பூதே துணையாயிருக்கின்றன. துவம் நீ, சாது பரிரக்ஷண கர்மணி சாதுக்களை ரட்சிக்கிற வியாபாரத்திலே சகாய பூதா துணையாயிருக்கின்றாய். துஷ்கிருத் விநாசன தசாசு பாபிகளை போக்கடிக்கின்ற காலங்களிலே விஹங்கராஜகா கருடனானவர் சகாய பூதகா துணையாயிருக்கின்றார் அப்படின்னு சாய்க்கிறார். இது ஒரு அழகான கம்பேரிசன் ஸ்லோகம். கருடனுக்கும் பாதுகைக்கும் இருக்கின்ற சாமியத்தை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. அதாவது பெருமாள் நடந்து போகும்போது பாதுகையும், வாகனம் ஏறும்போது கருடனும், ரெண்டு பேரும் பெருமாளுக்கு ஒரே விதமான கைங்கரியம் பண்ணுறா. அதாவது பெருமாளை தாங்குறா. இப்போ ரெண்டு பேருக்கும் இருக்கிற பொருத்தங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல சொல்கிறது த்ரயி மயதயா, த்ரயி மயம் அப்படின்றது மூலமாக 3 வேதங்கள், த்ரயின்னா 3 விதமான வேதங்கள். அந்த வேதங்கள், வேதத்தோட உருவே கருத்மான், வேதாத்மா, வேதமூர்த்தி அப்படின்னு சொல்கிறதுனால இந்த வேதத்துக்கும் கருடனுக்கும் சம்பந்தம் உண்டு. அதே மாதிரி பாதுகைக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் உண்டு. ஏன்னா பாதுகைன்றவோ வேதம் பாதுகையோட திருவடியில் இருக்குது. அதாவது பாதுகை பெருமாளோட திருவடியில் வேதமானது இருக்கிறதுனால பாதுகைக்கும் வேதத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பல ஸ்லோகங்களில் பார்த்துருக்கோம். வேதத்தோட சிரசாக இருக்கா பாதுகை அப்படிங்கிறது. ஆக வேதத்துக்கும் கருத்மானுக்கும் சம்பந்தம் உண்டு, வேதத்துக்கும் பாதுகைக்கும் சம்பந்தம் உண்டு. அது சொல்கிற வார்த்தை தான் த்ரயி மயம். த்ரயி 3 விதமான வேதங்களுக்கும் இவாளுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொல்கிறது முதல் சாமியம். ரெண்டாவது சரணப்பிரமானே. சரணப்பிரமானே அப்படின்றது சஞ்சாரத்திற்கு காரணமாக இருக்கின்ற அப்படின்னு சொல்லும்போது அது கருடனை குறிக்கிற வார்த்தையாக வருது. சஞ்சாரத்துக்கு காரணமாக இருக்கின்றன்னு சொல்லும்போது அது பாதுகையும் குறிக்கிற வார்த்தையாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சரணப்பிரமானே கரெக்டாக அந்த திருவடியோட அளவுலேயே இருக்கிறவ யாருன்னா பாதுகாதேவி. ஆக அந்த சரணத்தில் பெருமாளோட திருவடியில் சஞ்சரிக்கிற விஷயத்தில் இவா 2 பேருக்கும் ஒரு சாமியம் இருக்குது அப்படிங்கிறது ரெண்டாவது ஒற்றுமை. மூணாவது என்ன அப்படின்னா விக்ரமேஷு. விக்ரமேஷுன்னா அவருடைய பராக்கிரமம், பெருமாளுடைய பராக்கிரமமானது தெரியற அளவுக்கு யார் அந்த பராக்கிரமத்தை வெளியில் கொண்டு வரா, அதாவது அது தெரியற அளவுக்கு யார் விக்ரமத்தில் துணையாக இருக்கா அப்படின்னா பெருமாளோட விக்ரமம் தெரியறதுல துணையாக இருக்கிறது கருத்மான் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. பெருமாளோட விக்ரமத்தில் துணையாக இருக்கிறது பாதுகை அப்படின்னும் ஒரு அர்த்தம் வருது. அதாவது விக்ரமம் அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா அடிவைப்புகள். திரிவிக்ரமன் அப்படின்னா 3 அடி வைத்தவன் தான் திரிவிக்ரமன். ஸோ விக்ரமன் அப்படின்ற பதமானது அடிவைப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை அர்த்தமும் வரக்கூடிய வார்த்தையாக இருக்குது. ஆக த்ரயி மயதயா அப்படின்றதுனால வேதத்துக்கும் கருத்மானுக்கும் சாமியம் உண்டு, வேதத்துக்கும் பாதுகைக்கும் அந்த சம்பந்தம் உண்டு அப்படின்னு சொல்கிற. சரணப்பிரமானே அப்படின்னா திருவடிக்கு அளவாக இருக்கிறாள் பாதுகை, திருவடிக்கு சஞ்சாரத்துக்கு காரணமாக இருக்கிறவர் கருத்மான். அதே மாதிரி இன்னொரு சாமியம் என்ன, ஒத்துமை என்ன அப்படின்னா விக்ரமேஷு. பராக்கிரமத்தில் துணையாக இருக்கிறவர் கருத்மான், சஞ்சாரங்களில் துணையாக இருக்கிறவோ அடிவைப்பின் மூலமாக துணையாக இருக்கிறவோ பாதுகை அப்படின்னு. இப்போ ஆக நீங்கள் 2 பேருமே ஒரே அளவு தானே. இதில் பாதுகைக்கு மட்டும் ஒரு வசதி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? கருத்மான் என்ன பண்ணுறாரோ அதே மாதிரி தானே பாதுகையும் பண்ணுறா. அப்போ கருத்மான் மாதிரி தானே.
அப்போ அதை விட இன்னும் விசேஷமாக என்ன சொல்லணும்? அப்போ பாதுகைக்கு கருத்மானை விட வசத்தியாக என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா அது சுவாமி சாய்க்கிறார். சாது பரிரக்ஷண கர்மணி. பெருமாளுக்கு எப்போவுமே 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று, துஷ்டர்களை சிக்ஷிக்கணும், சாதுக்களை காப்பாற்றணும். இது 2 விஷயமும் எப்போவுமே பெருமாளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த சாது பரிரக்ஷணம் அப்படின்ற வியாபாரத்துக்கு யார் துணையாக இருக்கா அப்படின்னா பாதுகாதேவி. துஷ்கிருத் விநாசனம் அதுக்கு யார் துணையாக இருக்கா அப்படின்னா, அதாவது பாபிகளை போக்கடிக்கின்ற காலங்களில் யார் துணையாக இருக்கா அப்படின்னா கருடனானவர் துணையாக இருக்கார் அப்படின்னு. அப்போது சகடாசுர வதத்தும் போது அப்போது பாதுகை அந்த வதத்தை பண்ணான்னு சொன்னான்னா, சில சமயங்களில் அந்த ரோலை பாதுகையும் ஏற்றுக்கிறா. அதே மாதிரி கஜேந்திரனை காப்பாற்றணும் அப்படின்னும் போது கருடனும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறார். ஆனால் எப்போவுமே அவளோட ப்ரையாரிட்டி எப்படி இருக்குது, மேஜராக அவளோட ரோல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், சாதுக்களை ரட்சிக்கிறது பாதுகையாகவும், துஷ்டர்களை போக்கடிக்கிற காலங்களில் பெருமாளுக்கு துணையாக இருக்கிறதுன்றது கருடனாகவும் இருக்கிறதுன்றது தான் உங்களுக்குள்ளே இருக்கிற வித்தியாசம். மற்றபடி நீங்கள் 2 பேருமே ஒரே வேலையை தான் பண்ணுறேன். ஆனால் இந்த இடம் வரும்போது பாதுகையானவள் சாதுக்களை ரட்சிக்கிறது தான் முக்கியமான கொள்கையாக எடுத்துன்னு இருக்கா. அப்படிங்கிறதுனால தான் இங்கே பாதுகைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை மாதகா. ஏன்னா கருணை மிக்கவளவோ. அதனால் இந்த இடத்துல 2 பேருமே ஒரே சாமியமாக இருந்தாலும் ஒரு சின்ன வித்தியாசம் எங்கே வருது அப்படின்னா, ரட்சிக்கிறதுல பெருமாளுக்கு துணையாக இருக்கிறவோ பாதுகை, அதே சமயத்தில் பாபிகளை போக்கடிக்கிற காலங்களில் துணையாக இருக்கிறவர் கருத்மான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தமாக இருக்குது. இப்போ இதோட சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தா நமக்கே அது புரியும். இப்போது ஆழ்வார்களோட ஸ்ரீசுக்திகளானது பெரும்பாலும் எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அது நம்மளுடைய மனசுக்கு ஹிதமாகவும் நம்மளுடைய பக்தர்களுக்கு பூஜிக்க தகுந்ததாகவும் இருக்கிறதுக்காக தான். அதே சமயம் அதே நம்மளுடைய ஆழ்வார்களோட ஸ்ரீசுக்திகள் எல்லாமே துஷ்டர்களை கண்டிக்கிறதுக்கும் உபயோகப்படுறது, அதாவது வேதத்துக்கு விருத்தமாக சொல்லும்போது கண்டிக்கிறதுக்கும் பயன்படுறது அப்படின்னாலுமே அதோட பிராதானியம் என்ன அப்படின்னா, இப்போ இதே மாதிரி வேதம்னு சொல்லப்படுற கருத்மான், அப்போ நம்ம வேதங்கள் ஒரு பக்கமும் பாதுகைன்னு சொல்லப்படுற நம்ம ஆழ்வார் அப்படின்னும் போது தமிழ் வேதம் ஒரு பக்கம் எடுத்துட்டோம்னா, வேதத்தோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது இதர மதங்களை கண்டிப்பதற்கு உதவுகிறது. ஆனால் நம்மளுடைய ஆழ்வார்களோட ஸ்ரீசுக்திகள் அதோட முக்கியமான வேலை என்னன்னா பெருமாளை அனுபவிப்பதற்கு உதவுகிறது. ஆக அந்த ஒரு கம்பேரிசன் கூட எப்படி வேதத்துக்கும் தமிழ் வேதத்துக்கும் நம்ம வேதங்கள்னு சொல்லப்படுற ரிக்கெஜுர் சாம அதர்வ வேதத்துக்கும் இருக்கிற அந்த சாமியமும் 2மே பெருமாளுக்கு 2 கண்ணு தான், வசதி தான் இருந்தாலும் அது இதர மதங்களை கண்டிப்பதற்கு அந்த வேதம் உதவுறது, தமிழ் வேதமானது பெருமாளை அனுபவிப்பதற்கு உதவுகிறது அப்படிங்கிறது இதுக்கான சுவாபதேசமாக நமக்கு கொடுத்துருக்காரடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.